நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது திவ்ய போஜனம். இந்த திவ்ய போஜனம்ன்ற ஒரு அறுசுவை விருந்து நம்ம சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஸ்ரீ அக்ஷயம் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சில் மெனுவில் இருக்குது. நான் அதை தான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக அங்கே போய்கிட்டு இருக்கேன். சென்னை அண்ணா நகரில் இருக்கிற இந்த ஸ்ரீ அக்ஷயம் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஸ்ரீ அக்ஷயம் ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். இவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் 40 ருபீஸ்க்கு மினி டிஃபன் தராங்க, 5 ஐட்டம். அதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்தது ஒரு லஞ்ச் சாப்பிட. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழையும் போது நம்ம பார்க்குறது லெஃப்ட் சைடில் பேக்கரி ஐட்டங்கள், ரைட் சைடில் அவங்களுடைய ஸ்வீட் ஷாப். கீழே இருக்கிறது நான் ஏசி ரெஸ்டாரண்ட். அதனால் மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இவங்களுடைய ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண பிறகுதாங்க எனக்கு இங்கே டேபிள் கிடச்சிது. இவங்களுடைய லஞ்ச் மெனு கார்டில் முதல் ஐட்டமே இந்த திவ்ய போஜனம் தாங்க இருக்குது. திவ்ய போஜனத்தில் கிட்டத்தட்ட 12 ஐட்டங்கள் போட்டு அறுசுவை விருந்துன்னு போட்டிருக்காங்க. இந்த அறுசுவை விருந்துடைய ரேட் பார்த்தீங்கன்னா 220. இந்த அறுசுவை விருந்தில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சூப், அது கூடவே ஸ்வீட்டும் வடையும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா அவங்க கொடுக்க போகிறது ஒரு மீல்ஸ். அதில் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, நம்ம சவுத் இந்தியன் ஐட்டமான சாதம், சாம்பார், ரசம், மோர், தயிர், கடைசியாக ஐஸ்கிரீம்ன்ட்டு எல்லா ஐட்டமும் தராங்க. இதை தவிர சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக நெய்யும் பருப்பு பொடியும் வச்சுருக்கிறாங்க. கடைசியாக ஒரு பருப்பு பாயசமும் கொடுக்குறாங்க. அதை தவிர 2 பிக்கல் வச்சுருக்கிறாங்க, லெமன் பிக்கல் அப்புறம் கோங்கரா பிக்கல்ன்ட்டு 2 அடிஷ்னல் பிக்கல் வச்சுருக்கிறாங்க. நண்பர்களே, இத்தனை ஐட்டம் தனித்தனியாக நம்ம சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய் பில் வரும். ஆனால் இவங்க ஒரே பேக்கேஜாக வெறும் 220 ரூபாய்க்கு அறுசுவை விருந்து, அதாவது திவ்ய போஜனம் என்ற பேரில் தராங்க. நான் ஆர்டர் போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஐட்டமாக சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. சூப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டொமேட்டோ சூப் அட்டகாசமாக இருந்தது. கூடவே அவங்க பாதுஷா கொடுத்துருந்தாங்க ஸ்வீட்டில். அது தவிர வடை கொடுத்துருந்தாங்க. வடை கிறிஸ்பியாக இருந்தது, பட் ஆறி இருந்தது. நண்பர்களே, மேலும் வீடியோ பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நான் ஒரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பருப்பு பாயசம். அட்டகாசமாக சுட சுட பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டது சப்பாத்தி நல்லா சுட சுட தராங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்ததுங்க. சப்பாத்திக்கு கொடுத்த சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம், அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. இந்த திவ்ய போஜனத்தில் வாழைக்காய் பொரியல் அப்புறம் 4 வகையான கூட்டு பொரியல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒன்றுமே மிக சிறப்பான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இந்த அறுசுவை விருந்தில் இவங்க கொடுத்த சாம்பார் ஆகட்டும், ரசமாகட்டும் எல்லாமே செம டேஸ்ட்டுங்க. தயிரும் சில்லுன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் இங்கே லஞ்ச் சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது இவங்க கொடுக்குற பருப்பு பொடியும் நெய்யும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அதுவும் சூப், வடை, ஸ்வீட், பாயசம், சாதம் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு இவங்க கடைசியாக கொடுத்தது ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம். அதுவும் அருமையான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நண்பர்களே, இந்த திவ்ய போஜனம் ரொம்ப டேஸ்டியாகவும் வயிறு நிறையிற மாதிரியும் இருந்தது, விதவிதமாக இருந்தது. இங்கே ரெகுலர் மீல்ஸ் 150 ரூபாங்க. ஜஸ்ட் 70 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்லாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.